கூப்பிட்டீங்களாமா? அம்மாவா? உண்மைதான். ஒரு அத்தைக்குள்ள லட்சணத்தோட நான் நடந்திருந்தா நீயே என்ன அத்தைன்னு கூப்பிட்டுருப்பேன். நான் அப்படி நடக்கலையே. நீயும் அண்ணி பொண்ணு மாதிரி அம்மான்னு கூப்பிடுறேன். கூப்பிடு. என்னடா வந்துகிட்டு இருக்கானு தம்பியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவானா? அதுக்கு எவ்வளவு நேரமா? சரி கொஞ்சம் நில்லுங்க. காலு நாயகி, நீ வாரத்துக்கு ஒரு நாள் என்ன வழிபடுற பாரு, அது அந்த வாரம் பூரா நீ செய்யற அட்டகாசம் எல்லாம் மறந்து போகுது. என்ன கீதா அப்படி பாக்குற? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புருஷங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெத்தியிலையும் தாலியிலையும் குங்குமம் வச்சுக்கிறது இந்த குடும்பத்துல ஆக்கி வந்த பழக்கம். அதுக்காகத்தாலும் உன்னை வர சொன்னேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன கீதா யோசிக்கிற? 100 தடவை தெய்வத்து காலில் வந்து கும்பிடுறதோ ஒரு தடவை புருஷங்காலில் வந்து கும்பிடுறதும் ஒண்ணுதான். காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். கும்பிடு. முருகா ஆண்டவனே, அம்மாயி, அம்மா, தாயே, நீ 100 வருஷத்துக்கு உயிரோட இருக்கு. அரு, உங்க அப்பா மாதிரியே வாழ்த்தி நீயும் குங்குமத்தை வச்சு கொடுப்பா. இந்தப்பா நெத்தியில வச்சுட்டு தாலியிலையும் வச்சு கொடுப்பா. அவ தாலியை இழந்துட்டான். என்ன சொல்ற? அவ கழுத்துல தாலியை காணான்னு சொல்ற. தாலியை காணாமா? ஆமா, தாலியை காணா. எந்த போட்டு சொல்லுமா? ஏன் இறங்காம இருக்க? எங்க தாலி? ஆக்சிடென்ட்ல அறுந்து விழுந்திருக்கும். இல்ல கேட்டா? ஆமாங்க, அது ஆக்சிடென்ட்ல தான் அறுந்து போயிடுச்சு. அட பாவமே, நானும் அதை கவனிக்கல. வெள்ளிக்கிழமை சுமங்கலி சொன்ன வெறும் கரெக்டா இருக்க கூடாது. என்னங்க, அம்மன் காரை எடுத்து அவங்க கையில கொடுத்து கட்ட சொல்லுங்க. உங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் எங்களை கொடுத்து வைக்கல. ரயில் விபத்துல உன் தாலியை பறிச்சு மறுபடியும் அருண் கையால கட்ட வச்சிருக்கான் கடவுள். ஏன் பண்ணுங்க? தாலியை கட்டுப்பா. நாங்க 2 பேரும் கண் கூட தான். என்னால கட்ட முடியாது. ஏண்டா? ஆப்பிள் வெட்டிட்டு இருந்தேன், கத்தி தவறி போய் கையில பட்டுச்சு. அப்பா கூப்பிட்டோன்னு அப்படியே அவசரத்துல இது என்ன கொடுமைங்க? இந்த விதவைக்காக நீங்க அனுபவிக்கிற கொடுமைகளை தடுக்க எனக்கு எந்த வழியுமே தெரியலீங்க. என் மனைவியை இழந்து புண்பட்டு கிடக்கிற என் மனசுக்கு இந்த ரத்தம் தான் மருந்தா இருக்க முடியும். நான் உனக்கு உதவுறதுதான் என் கீதாவுக்கு ஆத்மசாந்தி. அதான் அவளோட இறுதி ஆசை. கொஞ்சம் முன்னால உங்க காலில் விழுந்தப்போ என் தலைவரை நினைச்சு விழுந்து, இப்போ உங்களை தெய்வமா நினைச்சு விழறங்க. சாந்தநாயகி, எதடி பண்ணிட்டு இருக்கிற? பாக்குறீங்களா? தெரியல. அடச்சி, மகனும் மருமகளும் வீட்டுல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அப்படி ஒரு அலங்காரம். அடே, அவன் பார்த்தா என்ன நினைப்பான்? இந்த வயசு அவனுக்கு என்ன இப்படி ஒரு புத்தி? சும்மா இருந்த பரவாயில்ல, உங்களுக்கு மூளையே குறைஞ்சு போச்சு. எல்லாரும் கேட்கறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா குறைஞ்சிட்டே வருது. பேசாம இருங்க. என் மகனுக்கும் மருமகளுக்கும் முதல் இரவுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கீதா கிட்ட போய் பால் கொடுத்து அனுப்புறேன். என்னங்க சொல்லுங்க. காலை பிச்சுட்டு போயிட்டாளே, ரொம்ப என்ன பண்ணலாம்? பாக்குறீங்க, இதெல்லாம் தெரியலையா? அடே, உன் மனைவி கூட நீ எத்தனை நாள் வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் எங்களை பொறுத்த வரையிலும் காலையில் தான் உனக்கு கல்யாணம் ஆகி இருக்குது. அதாவது இது என் பொண்டாட்டி சொல்றது. காலையில கல்யாணம் ஆன உனக்கு இதெல்லாம் செய்து வைக்கணுங்கிறது முறை, சம்பிரதாயம். அதனால இன்னையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைய அப்படியே மங்களகரமா ஒரு விதவைக்கு இதைவிட சோதனை வரவே முடியாது. வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு மூலையில கிடக்க வேண்டியதா
இந்த கோலத்தோட வந்திருக்கேனே, என்ன கடவுள் மன்னிக்கவே மாட்டாருங்க. மனைவியை பிரிஞ்ச துயரம் எனக்கு, கணவனை பறிகொடுத்த வேதனை உனக்கு. சோதனைகள் எது வந்தாலும் என்ன தாண்டிதாமா உங்ககிட்ட வரணும். அந்த நேரத்தில் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா அங்க பாருங்க. அவன் நான் கிழக்க பார்த்துட்டு தான் இவன் செக்க பார்த்துருக்கா. நம்ம ஒன்னும் கிழக்கு தெற்கு கிடையாதா? அதுக்கா இவ்வளவு தூரம் வந்தோம். அப்படியே இருந்தாலும் அவன் விதவையாச்சே. பக்கத்துல புருஷ மாதிரியே ஒருத்தன் நிக்கிறான். அன்னத்தை அங்குல அங்குலமா அளந்து வச்சிருக்கிறவனா கிட்ட போய் பாப்போம். என்ன அருண், வெளியூருக்கு வந்தா ஜாலியா இருப்பீங்கன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களே? அதானே, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த மாதிரில இருக்குது. அண்ணா, உன் பேரு அண்ணன் தானே? மன்னிக்கணும், இவ என் மனைவி கீதா. சாரி சார், அண்ணாங்கிற எனக்கு வேண்டிய பொண்ணு இதே மாதிரியா இருப்பா. உங்களை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கு. பத்திரிகையில பார்த்திருக்கலாம். என்னன்னு? என் மகன் பட்டாளத்துல மேஜரா இருக்கிறான். அவன் இந்த தேசத்துக்கு சேவை செய்யறதுக்காக அவனுக்கு விருது கொடுத்து படம் எடுத்து பத்திரிகையில போட்டாங்க. பார்த்தேன் சார். ஆமா, நான் பார்த்தேன் சார். இப்படிப்பட்ட நாட்டுக்கு சேவை செய்யற புள்ளைய நீங்க பெற்றீங்களே, நீங்க ரொம்ப உங்களை கணவரை அடையறதுக்கு அந்த அம்மா ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ராணுவத்துல வேலை பார்க்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த பொண்ணுக்கும் ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு உனக்கு இருந்திருக்குமா சார்? நாட்டுக்கு என்னால சேவை செய்ய முடியலன்னாலும் சேவை செய்யறவங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது தான் என்னுடைய பழக்கம். இன்னைக்கு ராத்திரி இதே கோல்டன் பீச்ல உங்களுக்கு பயங்கரமான விருந்து. நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்துடணும். சரி, விருந்துல ஏதாவது விசேஷம் உண்டா? இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இப்ப எல்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. இதை விட பெரிய விசேஷங்கள்லாம் உண்டு. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துடணும். நான் வந்துங்களா? நடைய இப்படியா? நான் எங்க போனாலும் என் விதி என்ன விரட்டி அடிக்குது. யாருக்கு பயந்து இந்த வேஷத்தை போட்டேன்னு அந்த மைனர் சுந்தரம் என்ன பார்த்துட்டான். நான் உண்மையிலேயே அண்ணன் தானான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அதனாலதான் இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். நாம அதை கலந்துக்க வேண்டாங்க. நாம இதுல கலந்துக்காம இருந்தா தான் உன்னை அண்ணம்னு கண்டுபிடிச்சோம். கலந்துகிட்டு கணவன் மனைவின்னு காட்டிக்கிட்டா அவனால கண்டுபிடிக்க முடியாது. நீ பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கீதா, நான் மாறித்தாம போறேன். அருணுக்கு காஃபி நான் கொடுத்துறேன், நீ மாமா பண்ணுது. வேண்டாம் சார், நானே கொடுத்துறேன். சொன்னா கேட்கணும். போங்க. அருண், அருண் எங்க போயிட்டா? என்ன இது? ஊரெல்லாம் போட்டபடி இருக்கு. ஆண்டு பழமெல்லாம் வச்சபடி இருக்கு. சமாச்சாரம் இதுக்கெல்லாம் காரணம் இவதானா? பாத்துக்கிறேன். ஆஹா, பிரமாதம் பிரமாதம். காபி நீ போட்டியா? இல்ல மாமா, அத்தை போட்டாங்க. சர்க்கரை எழுதி கூட்டி இருக்கிறேன். இந்த அக்கிரமத்தை புருஷன் மட்டும் செய்திருந்தாருன்னா அவரை குச்சி எடுத்து குறைந்தாட்டி இருப்பேன். என்னடி ஆச்சு? இந்த போட்டோ பாருங்க. பாருங்க, இந்த விஷயத்தையே சும்மா வரக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த சிங்காரி அவரை மயக்கி இருந்தா முண்டாட்டி கூட ஏற எடுத்து பார்த்தாலே அவரே தெரிய மொத்த வாரியில படுத்திருப்பான். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நீ பேசாதே. அத வர நீங்களே கேளுங்க, ரோசனை கேளுங்க. இந்த அப்பாதான் நீங்க கேளுங்க. வாடா, உத்தியோகத்திலையும் வயசுல மட்டும் நீ மேஜராகி வந்து பிரயோஜனம் இல்ல, நடத்தையிலும் மேஜராகி இருக்கணும். என்ன சொல்றீங்க? மைனராகி இருக்கப்படான்னு சொல்றேன். டேய், இந்த பொண்ணுக்கு உனக்கு எத்தனை நாளான தொடர்பு? 6 மாசம். இந்த தொடர்பு நான் தப்பு உனக்கு தெரியல? தெரியுதுப்பா.
ஆனா என்னால மறக்க முடியலையே. சாதாரண தொடர்பா இருந்தா மறந்துடலாம், இது உயிரோடும் உணர்வோடும் கலந்த தொடர்பாச்சே, எப்படி மறக்க முடியும்? அப்படி அவன் மேல உனக்கு ஆசை இருந்ததுன்னா அவனோட போய் வாழு. உனக்கு மனைவி இருக்கிறா மனைவி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவ ஒரு தெய்வீக பெண். பாசம் தியாகத்துல எல்லாம் அவனை குறையே சொல்ல முடியாது. அதனாலதான் அவன் ஞாபகார்த்தமா இந்த போட்டோ வச்சிருக்கேன். என்னங்க உங்க பையன் பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், நம்ம குடும்பம் மானமுள்ள குடும்பம்டா. இந்த தாட்சியோட உறவை இதோட நிறுத்திட்டு இந்த வீட்டுல இருக்கிறதாண்டா இரு. இல்ல இவன் வீட்டுக்கு நீ ஓடிடு. என் மருமகளை காப்பாற்ற எங்களுக்கு தெரியும்டா. தெய்வீக உறவா, தெய்வீக உறவு, தெய்வீக உறவு. நீங்க உயிர்த்தீரா நேசித்த உங்க மனைவிக்கு ராசிப்பட்டோம். எங்கிருந்தோ வந்த விதவைக்கு மனைவி பட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடி எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க. இந்த வீட்டுல ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. வா, நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஏண்டி தப்பா எடுத்துக்கிற? ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோன்னு சொல்றேன். சாரிடா சேஷு. வாடா 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 வாடா, உட்காருங்க சார். சொல்ல குடிச்சேன்னு நினைக்கிறேன். இல்ல, இவன் தொல்லையில இருந்து என்ன காப்பாத்தி இருக்கிற. அது இருக்கா, உன் மருமக ரயில் விபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினான்னு கேள்விப்பட்டேன். பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் ஒரு மடையன், தெரிஞ்சுதானடா வந்திருக்கிறேன். ரொம்ப லேட். அட இருடே, நானு கீதா வீட்டுக்கு வந்த சமாச்சாரத்தை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. நான் ஒரு மடையன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? சரி சரி, நான் கீதாவை அனுப்பி வைக்கிறேன், அவருக்கு அறிமுகப்படுத்துவீங்க. சரி, அப்படியே காப்பி கொடுத்து அனுப்பு. டேய், உன் மருமக பேர் என்ன? கீதா. கீதா? பேரே நல்லா இருக்குடா. டேய், காப்பி எடுத்துக்கடா. அம்மா, இவன் என்னுடைய ஓல்டு சிநேகிதன். ஆசீர்வாதம் பண்றா, நல்லா ஆசீர்வாதம் பண்ணு. போலவே என்னைக்கும் சுமங்கலியா இருப்பான். டேய், எப்படி என் மருமக? மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்க. அது சரி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. கண்ணை சுமுட்டாம வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்திய என் மருமகளை, அது என்ன? ஒண்ணு இல்லடா, என் மருமகன் ஞாபகம் வந்துச்சு. இது மாதிரி என் மகனோட சேர்த்து பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். ஆமாமா, ஒத்துழைங்க. இப்பதான் அருண், உன் மனைவிய கண்குளிர பார்த்தப்பா. பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா கரண்டா. என்னது கோலம்? என்னை இந்த கோலத்துல யார் பார்க்க கூடாதோ அவர் பார்த்துட்டார். விதவையா உன்னை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னவர் என்ன இந்த கோலத்துல பார்த்துட்டு தலை குனிஞ்சிட்டே போயிட்டார். என் மாமனார் பிரகாசம். அவங்க மாமனாரா? ஆமாங்க, நான் ஆதரவா இருக்கேன் எவ்வளவோ வற்புறுத்தினார், மறுத்துட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை அனுபவிக்கத்தான் அன்னைக்கு இவ 10 நிமிஷம் போட்டிருக்கான்னு நினைச்சிருப்பாரு. இப்படி ஒரு கேடு கட்டுவரோட வாழறதை விட தம் மகன் போனதே மேலும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருக்கு நான் உண்மைகளை சொல்ல வேண்டாமா? அதனாலதான் போறேங்க. என்ன அவசரப்படாது. நடந்ததை சொல்றதுனால உன் மாமனார் உன்னை உயர்வா நினைக்கிறான். ஆனா உன்னை நோக்கி வர ஆபத்துக்களை மறந்துறாரு. உனக்கு இப்ப தேவை பாதுகாப்பு தானே தவிர ஆராட்டுக்கள். சமயம் வரும்போது நானே அவர்கிட்ட நடந்ததெல்லாம் விவரமா யாரும் வரதுக்கு முன்னாடி பிரச்சமாதிக்க அண்ணா, மனசுதான் வெள்ளையா இருக்கணுமே தவிர ஆட வெள்ளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.